guys, welcome back to our channel. Hope you are doing good and we are doing good. And today in this video we are going to see the second episode of This or That series. So This or That series அப்படினா ஒண்ணுமே இல்ல, ரெண்டு சிமிலரா இருக்க மூவிஸ் புக்ஸ் இல்லாட்டி சீரிஸை கொண்டு வந்து அதில் விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா வந்து இந்த This or That series. அண்ட் இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து ரெண்டு ஏஷியன் ட்ராமாஸ் தான் பார்க்க போறோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஏஷியன் ட்ராமா, ஏஷியன் கான்டினென்ட்லேருந்து அந்த ட்ராமாஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ட்ராமாஸ்ல இருக்க சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹவு டு ஃபால் ஃபார் த wrong guy correctly, feat tolerated by Taylor Swift. ஸோ இந்த ட்ராமால இருக்க இந்த ரெண்டு ட்ராமாஸ்ல இருக்க ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து டைட்டில்லே வந்து இருக்கு. இந்த ரெண்டு ட்ராமாஸ்மே இருக்க மேல் லீட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபக்ட் அப் கேரக்டர்ஸ்னா ஐ ஒன்ட் சே தே டோன்ட் டிசர்வ் டு பி லவ். ஃபர்ஸ்ட் தே டோன்ட் டு நம்ம வந்து ஒரு லவ் பண்றதுக்கு வந்து டிசர்வ்டா, நம்மள ஒரு பர்சன் வந்து லவ் பண்றதுக்கு டிசர்வ்டான்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பர்சனை எப்படி ட்ரீட் பண்ணணுன்ற அந்த ஒரு சென்ஸ் வந்து இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணுன்ற அந்த பேசிக் சென்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓகே இது வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேல் லீட்க்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ குட் இப்போ நான் இந்த மேல் லீட் வந்து இதை சொல்லணும்னா இந்த மேல் லீட்ஸ்க்கு சொல்லணும் இதை தான் வந்து சொன்னேன். தம்பி நீங்க வந்து இந்த பொண்ணுங்களை வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்கள பாத்துக்க முடியுமா, ஐயூ கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் தம், அது எல்லாத்தையும் வந்து ஆன்சர் பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்குள்ளலாம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மேல் லீட்க்கும் சொன்னேன். சரி, அந்த ரெண்டு மேல் லீட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் லீட் வந்து ஒரு ஹாலோ மேன், ஒரு சோலே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி இருப்பான். சுத்தமா அந்த ஃபீமேல் லீட் வந்து அவ்வளோ வந்து அவளோட லவ் வந்து தெளிச்சிருப்பா. பட் இவன் வந்து என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஓகே அது வந்து ஒன் சைடட் லவ், அந்த மாதிரி ஒரு அண்டர்கர்ட் லவ் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. இவன் வந்து ஃபீலிங்ஸ் இல்லாம இவன் வந்து என்ன இளவு எதுவுமே தெரியாம ஓகே யா எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட எதுவுமே பேசாம அந்த மாதிரி வந்து சுத்திட்டு இருப்பான். நம்ம மேல் லீட் வந்து ஒரு ட்ராமாவோட மேல், இன்னொரு ட்ராமா மேல் லீட் வந்து ஒரு டோட்டல் சைக்காட்டிக் இது மாதிரி ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். ஸோ இதான் வந்து இந்த மேல் லீட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஃபீமேல் லீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எமோஷனலா அவங்க வந்து கில் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் எமோஷனலா அவங்க வந்து ட்ரைன் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து ரெண்டு ஃபீமேல் லீடுமே இவங்க வந்து இப்படி ட்ரைன் அவுட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வந்து எனக்கு அதெல்லாம் கணக்கு தெரியாது, நான் அவனை லவ் பண்ணேன், ஸோ லவ் பண்றேன்னுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்லாம் நான் போவேன்னு சொல்லிட்டு பண்றதுதான் வந்து ரெண்டு மேஜரான சிமிலாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராமாவோட நேம் வந்து பாத்தீங்கன்னா குட் மார்னிங் கால். இந்த குட் மார்னிங் கால் வந்து ஜாப்பனீஸ் ட்ராமா. இது வந்து ஆக்சுவலா வந்து மாங்கா இதுல வந்து ஒரு ட்ராமாவா வந்து அதுக்கப்புறம் வந்து 2001 வந்து ரிலீஸ் ஆன ஒரு மாங்காவை தான் 2016 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபீமேலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவுன்ற கேரக்டர் வந்து இவன் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்து வந்திருப்பான். அண்ட் இவளோட இந்த டவுனுக்கும் இவளோட படிச்சிருக்க இந்த ஹை ஸ்கூலுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து இவ ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஹை ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து எடுத்திருப்பா. அங்க வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கியிருப்பா. பேமெண்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பான். அண்ட் நாவுக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஃப்ரெண்ட் வந்து இவளுக்கு வந்திருப்பான். ஃப்ரெண்ட் அப்படின்னா லைக் சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட் ஒரு சீனியர் ஜூனியர்ன்றதை விட லைக் இவங்களோட ஃபேமிலிஸ் ரெண்டு ஃபேமிலிஸ்மே வந்து நியூ இயர்ஸ் எல்லாத்தையுமே நியூ இயர் இல்லாட்டி வந்து கிறிஸ்மஸ் எல்லாத்தையுமே சேர்ந்தா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த மாதிரி க்ளோஸா வந்து எப்பயுமே வந்து சுற்றிட்டு இருந்திருப்பானுங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம். இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் இவளுக்கு வந்து அவன் மேல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ரஷ் வந்து இருக்கும். அவனோட நேம் வந்து டைச்சி. நம்ம ஃபீமேல் லீடோட நேம் வந்து நாவோ. அண்ட் இந்த மேல் லீடுல செகண்ட் மேல் லீட் நேம் வந்து இந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்டோட நேம் வந்து டைச்சி. ஸோ இங்க நம்ம இந்த டைச்சி கேரக்டர் வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்து அதுலயே வந்துருப்பான். இந்த சைடு இவளுக்கு வந்து இவங்களை தவிர்த்து இவளுக்கு வந்து இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இவ வந்து அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இது பண்ணிருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள வந்து இவ போவா. அப்போ போறப்பதான் வந்து இவ அந்த ஸ்கூல் டாப்பரை வந்து மீட் பண்றா. லைக் நம்ம மேல் லீடை வந்து மீட் பண்றா. ஸோ இவன் வந்து அவனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா உக்ராண்ட கேரக்டர் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட். அண்ட் இவங்களோட ஸ்கூல்ல எப்படின்னா அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் ஒரு கிளாஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க. அவன் வந்து இவனோட பேட்ச்மெண்ட் தான். ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே கிடையாது. பட் ஒரே பேட்ச் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. பட் ஷீ நோஸ் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் குவைட் ஃபேமஸ் இன் ஹிஸ் ஸ்கூல். இவன் வந்து பொண்ணுங்க அந்த கேங்ல வந்து இவன் வந்து ஃபேமஸ், அந்த சர்க்கிள் வந்து இவன் வந்து ஃபேமஸா வந்திருக்கும் அந்த உக்ராண்ட கேரக்டர். ஸோ நம்ம இந்த உக்ராண்ட கேரக்டர் அப்பார்ட்மெண்ட்ல பாக்குறேன். டே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி வந்து சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்றாங்க இந்த லேண்ட் லேடி பார்த்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த ஒரே அப்பார்ட்மெண்ட்லயே வந்து சேர்ந்துருப்பானுங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ஸ்டூபிட் கான்ட்ராக்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி இப்படியே வந்து போயிட்டு இருக்கும். நம்ம இந்த சைடு வந்து நம்ம நாவுன்ற கேரக்டர் வந்து அவளுக்கு வந்து எப்படின்னா இவளே வந்து குக் பண்ணிப்பா. பிரேக்ஃபாஸ்ட் இவளே குக் பண்றது, லஞ்சும் இவளே வந்து குக் பண்ணி ஸ்கூல் கொண்டு போறது, இந்த மாதிரியே வந்து இருக்கும். இந்த சைடு நம்ம அந்த
உக்ரான்ற கேரக்டர் நம்ம மேல் லீட் வந்து வெளியே வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி இருப்பான். இவனுக்கு வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, பிரதர் மட்டும், எல்டர் பிரதர் மட்டும் தான் இருப்பான். ஸோ அந்த எல்டர் பிரதருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ எதுக்கு அவங்க 2 பேர் இதுக்குள்ள வந்து போனோம், எல்டர் மேரேஜ் ஆன ஒரு இதுல வந்து நம்ம மட்டும் எப்படி இது பண்றது சொல்லிட்டு இவன் வந்து இந்த அபார்ட்மெண்ட் இதுக்கு வந்திருப்பான். ஸோ இதான் வந்து இவனோட ஸ்டோரியா வந்து இருந்திருப்பான். இவனோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்திருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இதை வந்து இவன் வந்து ஃபைன் பண்ணுவா, இவன் வந்து இப்படி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எளிவு போனமே சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க, ஒத்து போவ. இவங்க வந்து ஒரு டோட்டலா வந்து எப்படி சொல்றது, ஒரு போலார் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்கும் எதுலையுமே வந்து ஒத்து போகவே ஆகாது, மேட்சே கிடையாது. ஸோ அநியாயத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஸ்டார்ட்ல இருந்து. ஸோ இவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்றத ஒரு நாள் வந்து ஃபைன் பண்ணுவா. ஸோ இவளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிம்பத்தி அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம இப்படி இருக்கோம், இவன் வந்து எப்படி இருக்கான். ஏன்னா இவன் வந்து ஒவ்வொரு வாட்டி பேரண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணாம பேரண்ட்ஸ் இக்னோர் பண்ணாதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு வந்து ஒரு சிம்பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இவன் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதை பண்றப்போ இவளுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வந்து இவளுக்கு வந்து பறக்கும். ஓகே அப்படி சொல்லிட்டு இவன் மேல வந்து இவளுக்கு வந்து ஒரு க்ரஷ் அந்த மாதிரி வரும். ஒன் ஃபைன் டே இவனோட ரூம்ல வந்து அலாரம் அடிக்கும். ஸோ அந்த அலாரம் வந்து அப்படி சொல்லிட்டு இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவன் உள்ளக போய் தெரியாம அவன் பெட்ல விழுந்து அவன் வந்து கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணது அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்காது, இவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து லவ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ இவனுக்கு வந்து இது வந்து ஒரு அன்ரெக்கர்ட் லவ். இவன் வந்து அதை அவன் கிட்ட போய் சொல்லி இவன் வந்து இல்ல எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா கூட பரவாயில்ல. இவன் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பான், எஸ்என் மட்டும் தான் சொல்லியிருப்பான். அது வந்து அது வந்து இது வந்து ஆக்சுவலா 2 சீசன் இருந்ததுல, ஓகேவா. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஃபுல்லுமே வந்து இவங்க எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல போறானுங்க, அந்த இந்த டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல இருந்து எப்படி ரிலேஷன்ஷிப்ல போறாங்கன்றதுல இருந்து, செகண்ட் சீசன் வந்து ஹை ஸ்கூல்ல இருந்து எப்படி யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன மாதிரி இன்னும் சேர்ந்தா இருக்கானுங்களா இல்ல பிரிவானுங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி இருக்கதான் வந்து செகண்ட் சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இப்படியே வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இவன் வந்து இவனுக்கு வந்து எப்பெல்லாம் இந்த கப்புள் ஷிட்லாம் வந்து இருக்கும்ல, மேட்சிங் கப்பல் அவுட்ஃபிட் வந்து போடுறது, இல்லைன்னா வந்து டின்னர் டேட் போறது, இல்லைன்னா டேட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவன் வந்து இது பண்ணுவான். இவன் வந்து இவகிட்ட பேச மாட்டான், கன்சர்ன் எதுவுமே கிடையாது. ஒரு பையன் வந்து டேட் பண்ண இதுல வந்து ஒரு இந்த மாதிரி தான் போகும், லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இப்படியே தான் போகும். பட் ஸ்டில் இவன் வந்து நான் அவனை லவ் பண்றேன், உக்ரா அவனை லவ் பண்றேன் சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருப்பா. இதுக்கு நடுவில் வந்து நிறைய செகண்ட் லீட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து செகண்ட் லீடா வந்து நம்ம டைச்சி இருப்பான். அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் வந்து இன்னொரு கேட்டிருப்பான். இவங்க எல்லாம் வந்து டோட்டலா வந்து ஒரு டோட்டல் ஸ்வீட் ஆர்ட் மாதிரி இவளை வந்து பாத்து பாருங்க. இவன் வந்து இல்ல நான் உக்ராவை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனே இது பண்ணிட்டு இருப்பா. இவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு சோல்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இதுல வந்து இவ வந்து ஒரு நூடுல் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணுவா. ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த நூடுல் ஷாப்ல வந்து இவ ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த நூடுல் ஷாப்ல ஒரு அப்படி ஒர்க் பண்ணி அந்த நூடுல் ஷாப் ஓனர் அந்த ஓனரோட பையன் கூட இவ க்ளோஸா இருப்பான். ஸோ அதுக்கட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த நூடுல் ஷாப்ல தான் ரெகுலரா ஹேங் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இந்த நம்ம ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் நாவோ, அதுக்கப்புறம் நம்ம மேல் லீட் உக்ரா, அதுக்கப்புறம் இந்த நூடுல் ஷாப் ஓனரோட பையன். இந்த நூடுல் ஷாப் ஓனரோட பையன் வந்து ஹீஸ் அரௌண்ட் தேர் ஏஜ், எல்லாருமே வந்து ஒரே ஏஜ்ல தான் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓனரோட பையனுக்கு வந்து ஒரு க்ரஷ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவனையும் சுத்திட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் இவங்க கிட்ட வந்து ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா, அவனதான் பண்ணிட்டு இவங்க கிட்ட இன்னொரு நாள் வந்து இவங்க எல்லாரும் இந்த மாதிரி நம்ம ஹீரோ, நம்ம மேல் லீடு, ஃபீமேல் லீடு எல்லாரும் இருக்கிறப்போ அந்த நூடுல் ஷாப்ல இருக்கும்போது இப்படி அவங்க சொல்லுவா. சொன்ன உடனே இவனுக்கு வந்து அவளை எப்படி இவன் நிறைய வாட்டி சொல்லி பார்ப்பான், எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஓனரோட பையன். இவனா கேட்கற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீமேல் லீடு வந்து இப்படி சாப்பிட்டு இருப்பா. அவளை வந்து பிடிச்சி இழுத்து இவளை தான் நான் லவ் பண்ண சொல்லுவா. ஒரு பாய் ஃப்ரெண்டா இருந்தா ஆக்சுவலா நீ அங்க வந்து நீ எதுவும் வந்து ஓகே நீ வந்து ஒரு நல்லவன், நான் வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பொசசிவ் மச் அந்த மாதிரி கேரக்டர் மாதிரி நான் வந்து அங்க வந்து அவன் சட்டையை பிடிக்க மாட்டேன் அப்படிலாம் நீ பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஃபேஸ்லயாச்சும் அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சமாச்சும் ஒரு ஷாக் ஆயிட்டு பார்க்கணும். இல்ல இவன் மட்டும் நார்மலா சாப்பிட்டுருவான், இவளையா நான் அந்த மாதிரி தான் வந்து இவன் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிருப்பான். இந்த மாதிரி தான் ஃபுல்லா இவன் லாஸ்ட் வரைக்கும் அவளை வந்து ட்ரீட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கும். இவன் வந்து அவனுக்காக வந்து சேஞ்ச் ஆகணும்னு வந்து ட்ரை பண்ணுவா. இவன் வந்து நீ வாட்டுக்கு என்ன நாள் பண்ணு, எனக்கு நீ சோறு போடுறியா அது வரைக்கும் போதும் அந்த மாதிரி வந்து இவளை வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பான் அந்த உக்ரான்ற கேரக்டர். இது இப்படியே வந்து போயிட்டே இருக்கும். லாஸ்ட் எண்ட்ல வந்து ஓகே நம்ம சேர்ந்து ஃபிளாட்மேட்ஸா இருக்கனால தான் இப்படி இருக்கு, நம்ம வந்து வேற பிளேஸ்ல இருந்தோம்னா இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைப்பானுங்க. பட் ஸ்டில் இவளால வந்து அதை ஏத்துக்கவே முடியாது. இவனை தான் லவ் பண்றேன், இவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப், இவனை தான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருப்பான். எப்பெல்லாம் வந்து இவன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகணும்னு இவளுக்கு வந்து அந்த ஐடியா வருதோ, அவன் கிட்ட போய் கத்துறாளோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா 2 வேர்ட்ஸ் மட்டும் சொல்லி அவளை வந்து திருப்பி இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து உள்ளக்கு போடுற மாதிரி வந்து பண்ணிடுவான். ஸோ இதான் வந்து இந்த குட் மார்னிங் கால். அப்புறம் என்ன அளவுக்கு இந்த ட்ராமா வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யூ மைட் ஆஸ்க் லைக் ஓகே ஒரு பாயிண்ட்ல வந்து இவ சேஞ்ச் ஆவா, இவளுக்கு வந்து புரியும் இவன் வந்து இவளை இது பண்ணல, இவன் வந்து இவ
கொஞ்சம் கொஞ்சமா இவளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு இருக்கான் அப்படின்றது வந்து இவன் ரியலைஸ் பண்ணுவா. இல்லாட்டி வந்து இவன் வந்து ஓகே கண்ணை முடிச்சு பார்ப்பான், இப்படி வந்து இவனெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து வேற யாருமே கிடைக்க மாட்டாங்க, ஒரு ஓகே இப்படி வந்து ஒரு பர்சன் வந்து நம்மள வந்து பாத்துக்கிறாங்கன்றது இது பண்ணலாம். இன்னும் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த என்டையர் சீரீஸ் என்டையர் ட்ராமாவே போயிருக்கும், 2 சீசன் இது. செகண்ட் ட்ராமா வந்து பாத்தீங்கன்னா சீஸ் இந்த ட்ராப். அண்ட் அந்த சீஸ் இந்த ட்ராப் இந்த டைட்டில் பார்த்தாலே வந்து கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி பார்த்துருப்போம்ல. டாம் வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணி அதுல அந்த ட்ராப்ல வந்து சீஸ் வச்சு ஜெரிக்காக வெயிட் பண்ண மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஃபீமேல் லீடோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்சியோல். இந்த ஹாங்சியோல் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அந்த மாதிரி இதுல இருந்து வந்திருப்பா. ஸோ இவளுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, படிக்கிறது ஒண்ணுதான் வந்து இவளுக்கு வழி, இவளோட லைஃப்ல வந்து இது பண்ணிருக்கு. ஸோ படிக்கிற அந்த மாதிரி இருப்பா. ஸோ இவ காலேஜ்ல இருப்போம். இது வந்து என்டையர் யூனிவர்சிட்டி செட்டிங் இந்த ட்ராமா வந்து. ஸோ இவன் வந்து ஒரு நாள் வந்து ஒரு செமஸ்டர், ஒரு நியூ செமஸ்டரோட பிகினிங்ல வந்து இவங்க காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு நாள் வந்து ஹேங் அவுட் பண்ணுவாங்க. எல்லாருமே தனித்தனியாக வந்து ஒரு இதில் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் வந்து இவளை வந்து ரேக் பண்ணிட்டு இருப்பான். யாரும் ரேக் பண்ணிட்டு இருக்கப்போதான் நம்ம மேல் லீட் வந்து உள்ளக்க வருவான், யூஜங் அப்படின்ற கேரக்டர். இவன் வந்து உள்ளக்க வந்துட்டு ஓகே எப்படி சேவ் பண்ணுவான், ஹீரோ மாதிரி உள்ளக்க வந்து சேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல. இவன் வந்து உள்ளக்க வந்தோடனே இவன் வந்து எப்படின்னா ஒரு ரிச்சான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பையன். ஆனா என்ன இவன் வந்து எப்படி ரிச், இவனோட பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் இவன் ரிச் அது மட்டும் தான் வந்து தெரியும். ரிச் அண்ட் கைண்டான கேரக்டர் அப்படி சொல்லிட்டு இவங்களோட அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ இவன் வந்து இவ நம்ம ஃபீமேல் லீடோட சீனியர். ஸோ இவன் யூஜங் வந்து வந்தோடனே இவளை வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் அவகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவள் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கப்போதான் சடனா இவ வந்து இப்படி திரும்பி அவனை நம்ம மேல் லீடை வந்து பார்த்துட்டு இருப்பா. அந்த பார்க்குறப்போதான் இவளுக்கு வந்து தெரியும் ஒரு பொண்ணு வந்து இவன் இவன் நம்ம மேல் லீட் கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுவான். ஃப்ளர்ட் பண்ணிட்டு நாங்கள் இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல் லீட் கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பான். அவன் வந்து வீம்புக்குனே வந்து இப்படி வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அந்த பொண்ணு மேலே இவன் வந்து அந்த ட்ரிங்க் வந்து தட்டி விடுறது. அது வந்து ஒரு பெரிய ஜக்கா அந்த மாதிரி இதுல வந்து வச்சிருப்பாங்க. இவன் வந்து அதை பாத்துருவா. இவ பார்த்ததை நம்ம யோஜன் நம்ம மேல் கேரக்டர் வந்து பாத்துருவோம், மேல் லீட் வந்து பாத்துருவோம். பார்த்துட்டு இவன் வந்து ஆக்சுவலா ஸ்மர்க் பண்ணிட்டு பாப்பா. ஓகே இவன் வந்து இதை வீம்புக்குனே தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து அவளோட டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த செமஸ்டர் ஃபுல்லா இவளுக்கு வந்து டோட்டலா ஹெல் மாதிரி போயிட்டு இருக்கும். இவன் வந்து ஏதோ இவளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவளுக்கு நிறைய ராங்கா வந்து நடக்கும். அது எல்லாத்தையுமே இவன் தான் வந்து பண்ணான் அந்த மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு வந்து தோணிட்டே இருக்கும். இவனை பாக்குறப்பெல்லாம் இவளுக்கு வந்து ஏதோ வந்து சாத்தான கிட்டக்கு வச்சிருக்கோன்ற மாதிரி இவளுக்கு வந்து ஃபீல் ஆகும். எப்போனாலும் இவன் வந்து உயிர் போகலாம் இவனால் அந்த மாதிரி வந்து இவளுக்கு அந்த செமஸ்டர் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இவளுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் இவ வீக்கா இருக்கா அப்படின்றதுனால நெக்ஸ்ட் செம் வந்து இவ வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கடுத்து வரலாம் அப்படின்ட்டு இவ பிளான் பண்ணிருப்பா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போதான் இவளுக்கு வந்து ஒரு நியூஸோட இந்த மாதிரி இவளோட ஸ்காலர்ஷிப் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு, காலேஜ்ல வந்து இவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவளுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த காலேஜ்ல இருந்துதான் ஆகணும். ஸோ இவ வந்து நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போறா. அப்போ வந்து பார்த்தா இந்த சீனியர் நம்ம யோஜன்ற கேரக்டர் வந்து அநியாயத்துக்கு ஸ்வீட்டா வகையில பேசுவான். ஸ்வீட்டா வாமா இப்பெல்லாம் வந்து கைண்டா பேச முடியுமோ அந்த போன செம்ல இருந்த ஆளாடா நீ அந்த மாதிரி வந்து பேசுவான். இவகிட்ட வந்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இவகிட்ட வந்து ரொம்ப கைண்டா வந்து பேசியிருக்கா. இவன் வந்து இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க கிட்ட வந்து ஓடிட்டே இருக்கா. ஸோ ஒரு இதுல வந்து இவளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சம்திங் ஒரு இது வந்து நடக்கும். லைக் அந்த இதுல வந்து இவ வந்து அவனை மாத்தி அக்யூஸ் பண்ணிடுவான். இவன் வந்து அதுல வந்து பண்ணிருக்க மாட்டான், அந்த இதை வேற யாரோ வந்து பண்ணிருப்பாங்க. பட் இவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இவன் வந்து இது பண்ணிருப்பான். அவன் பண்ணலன்றதே லேட்டரா வந்து ரியலைஸ் பண்ணக்கப்புறம் இவளுக்கு தெரிஞ்சக்கப்புறம் இவளுக்கு வந்து கில்ட்டா இருக்கும், ஒண்ணுமே பண்ணாதவன இது பண்ணிட்டோமே சொல்லிட்டு. ஸோ இவன் கிட்ட வந்து போயிட்டு இவ அப்பாலஜைஸ் பண்ணிட்டு சரி ஓகே நீங்க வந்து சாப்பிடலாம் போட்டீங்களா, சரி ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண கிடையாது, ஐம் டோட்டலி இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஸ் பண்ணுவான். கன்ஃபெஸ் பண்ணக்கப்புறம் இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. இதுக்கு நடுவில் என்ன இவங்க அங்கங்க வந்து ஹேங் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவளும் வந்து ஓகே சொல்லிடுவான். அந்த ஓகே சொன்ன அந்த செகண்ட் வந்து இட்ஸ் லைக் இவ வந்து அவனோட அந்த வேர்ல்டு யார் இந்த யோஜங் அப்படின்ற யோஜங் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆன மாதிரி இருக்கும். லைக் ஆடு வந்து கசாப் கடைக்குள்ள போன மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கும். இவனோட பாஸ்ட்ல இவன் வந்து என்ன மாதிரி கேரக்டர், இவன் வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு கேரக்டர். இவனோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. அண்ட் இவனுக்கு வந்து ஸோ அதனால இவனை யாருன்னு தெரிஞ்சாலே வந்து எல்லாரும் வந்து இவன் கிட்ட வந்து கைண்டா வந்து பேசுவானுங்க, இவனை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து அது சுத்தமா வந்து பிடிக்காது. அந்த மாதிரி யாரெல்லாம் இவனை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து எந்த அளவுக்கு கொடூரமா செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுவான். லைக் பிசிக்கலா இல்ல, கொல்றது கிடையாது, எமோஷனலா அவங்களை எப்படி டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற அந்த பர்சனை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸை வச்சு அவன் வந்து டார்ச்சர் பண்ணுவான் அவங்களுக்கே தெரியாம. இவன் வந்து டைரக்டா வந்து போய் அட்டாக் பண்ண மாட்டான், சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸை வந்து அவன் இவங்களை வந்து அட்டாக் பண்ற மாதிரி இவன் வந்து பண்ணுவான்.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனாக இவன் பாஸ்ட்ல இருக்கோம் எல்லாருமே வந்து வருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து இவன் பாஸ்ட்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனோட நேம் வந்து இன்னோ அப்படின்ற கேரக்டர் வந்து வருவான். ஸோ அது வந்து லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அவன் வந்து ஒரு டோட்டல் ஸ்வீட்டாக இருப்பான். அவன் வந்து இவகிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்ல ட்ரை பண்ணுவான், நீ வந்து அவன் இது பண்ணாத, இது வந்து டோட்டலாக வந்து டிசாஸ்ட்ரஸாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நோ நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் அவள் பே பண்ண காஸ்ட் வந்து என்னதுன்னா அவளோட லைஃப் எல்லாம் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம அந்த மேல் லீட் வந்து இவனால தான் அது வந்து நடக்கும். இவன் வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணியிருப்பான். ஸோ அந்த பொண்ணு வந்து இவளை வந்து அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க கோத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இவளை வந்து அடிச்சிருவான். இவளை வந்து ஒரு இதில் ஆக்சிடென்ட் லைக் பண்ணிடுவான். இவன் வந்து ரொம்ப முடியாமல் வந்து ஐசியூ வார்டில் வந்து இருப்பான். அப்பயுமே வந்து இதில் வந்து இவ ஃபர்ஸ்ட் டைம் இவன் வந்து ஒரு சைக்காட்டிக் பிச் அப்படின்றத வந்து இவ ரியலைஸ் பண்ணுறதுலாம் அது அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். ரொம்ப எனக்குலாம் க்ரீப் அவுட் ஆயிடுச்சு மேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அந்த சீன்லாம் வந்து. இவனுக்கு வந்து சுத்தமாக கண்ணுனே கிடையாது. இவனே வந்து இவளை ஆள் வச்சு இவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்பயே இவளை வந்து ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணுவான். லைக் இவன் மேலே இருக்க ஹேட்டை வந்து இது பண்ணுறதுக்குல இன்னொரு பர்சன் வந்து யூஸ் பண்ணாங்கன்றதுக்காக இவ வந்து அதில் அந்த பர்சன் இன்னொரு பர்சன் வந்து பனிஷ் பண்ணிருக்காங்க. இவங்க கூட க்ளோஸாக இருக்கவங்க அதில் ஊண்டானாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வந்து சைக்காட்டிக் வேலைகள் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ எண்டில் வந்து இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து இவன் வந்து அப்பயே வந்து இவனை தான் லவ் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பான். நம்ம மேல் லீடு வந்து அப்போ வந்து சொல்லுவான், நான் வந்து உனக்கு டிசர்வ் கிடையாது இந்த இதில், நான் வந்து ஒரு நாள் வந்து பெட்டராக சேஞ்ச் ஆகிட்டு உனக்கு கிட்ட வந்து கண்டிப்பாக வருவேன், நான் வந்து நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஸோ இவன் வந்து திருப்பி வருவானா சேஞ்ச் ஆகி வருவான் அப்படின்ற வந்து அது வந்து லைக் இப்படி வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பான். அவ்வளோதான். இதோட முடிகிறதா வந்து இந்த சீஸ் இந்த 2 சீரீஸ்மே மேன் அப்படின்ட்டு இருக்கு. 2 இதுலையுமே வந்து இது எப்படின்னா இட்ஸ் லைக் கில்லிங் யுவர் செல்ஃப் மேன்ஸ் ஒரு ஸ்லோ சூசைட் மாதிரி எல்லாம் தெரிஞ்ச வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது பண்ணுறது. இதில் வந்து இந்த மேல் லீட் தான் தப்பு, ஃபீமேல் லீட் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவும் இது பண்ணேன். ஏன்னா இதில் ரிவ்யூஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் கால் பார்த்தப்போ ரிவ்யூஸ்லாம் வந்து நான் நிறையா ரெட் பண்ணேன். அண்ட் அது பார்த்தப்போ நிறைய பேர் வந்து மேல் லீட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து ஸ்லோவாக வந்து அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாமலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏஷியன் கல்ச்சரே இப்படிதான், விமன் வந்து இப்படிதான் இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து இல்லைன்னா இது வந்து கல்ச்சர் எதுவுமே வந்து இல்லை. மேபி இது அந்த பீரியட் இது வந்து பார்க்குறப்ப திருப்பி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து இயர்லி 2000 வந்து ரிலீஸ் ஆன ட்ராமா. அந்த பீரியட் வந்து அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து இது வந்து கல்ச்சர் எதுவுமே வந்து இல்லை. இப்போ ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையுமே வந்து அப்படிதான் வந்து இருந்துச்சு. விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எதுவுமே வந்து இல்லாமல் ஹஸ்பண்ட் எவ்வளோ அவங்க வந்து பேட் ஆட் பண்ணாலும் அவங்க தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண இதுவும் காலமும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து இருந்துச்சு. இது வந்து கல்ச்சருக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மேட்னஸ் அவ்வளோதான். லவ் மேட்னஸ் ஆர் வாட் எவர் அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து இது பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் டோன்ட் இன்வால்வ் அவ்வளோதான் வந்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாலே வந்து பண்ணனா அது வந்து நம்ம அந்த பர்சனோட ஃபேட் அவ்வளோதான். இங்கே வந்து எதுக்கு ஃபீட் டாலரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா டெய்லர் ஸ்விஃப்டோட ஒரு சாங் டாலரேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கு. அண்ட் இந்த சாங் வந்து டோட்டலாக இந்த 2 சீரீஸ்க்குமே வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரோட ஒரு ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்கும். அதில் வந்து ஒரு லைன் இருக்கும், ஐ நோ மை லவ் ஷுட் பி செலிப்ரேட்டட் பட் யூ டாலரேட்டட் அப்படின்னு இருக்கும். என்னோட லவ் வந்து நான் உன்னை வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணுறேன், பட் நீ வந்து அதை டாலரேட் பண்ணிட்டு இருக்க இந்த லவ் அந்த மாதிரி இருக்கும். அந்த என்டையர் சாங்மே ஆக்சுவலாக இந்த 2 சீரீஸ்க்குமே வந்து ஆப்ட் ஆகும். ஸோ அதான் வந்து இந்த இது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சைக்காட்டிக் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஃபக்ட் அப் கப்பிள் மூவி சீரீஸ் இல்லாட்டி புக்ஸ் வாட் எவர் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.